நான் யூனிஃபார்மோட இருக்கிறேன். பக்கத்தில் வந்து விஜய் இருக்காங்க. அந்த பிரியாணி போட்ட பிரிஸ்னஸ் அந்த இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் காலம் மாதிரி அதில் போட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு முக்கியமான நாள் அது. அந்த நாளில் வந்து அவங்களுடைய செய்தி வர்றது பாக்ஸில் இந்த செய்தி வந்துருக்குது. உடனே அவங்க வந்து யாரை கட்டி இவங்க பிரியாணி போட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பர்மிட் பண்ணலையே, ஆச்சா பச்சா. உடனே கவர்மெண்ட்டை கூப்பிட்டு எப்படி போட முடியும், அந்த மாதிரி எப்படி இவர் உள்ளே போனார், எப்படி இவர் பிரியாணி போட்டார். 22 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து இவர் ஒரு அரசியல் தலைவராகவார் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வந்து இது உண்மையாக இருக்கு பாருங்க. அப்போ கேட்டார் அது வந்து என்ன ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கீங்க, ரூம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, நான் அங்கெல்லாம் கொண்டு போவீங்க எப்பவுமே, இங்கே கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள், இது வந்து உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த அம்மாவுக்கு ரெடி பண்ணது அது, அங்கே போல நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் நாட்கள்லேயே வந்து அதிகமாக ஜெயில் எடுத்தவர் அவர் தான் இருக்கும். உங்களுக்கு 10 ஜெயிலுக்கு வந்தார், 50 ஜெயிலுக்கு வந்து போயிடுவார். எல்லா போராட்டங்களையும் அவர் கலந்துக்குவார். அவர் அதனால் எல்லா போராட்டங்களையும் அவர் கைது செய்யப்படுவார். எல்லா போராட்டங்களையும் அவர் ஜெயிலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அவருக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ தடவை ஜெயிலுக்கு வந்திருக்காரு அவர். ஹி டிசர்வ்ஸ் ஃபார் த சிஎம் போஸ்ட். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. ஈவன் கலைஞர் கூட அவ்வளோ வந்து சிரமமெல்லாம் பட்டது கிடையாது. ஜெயிலுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய அடிபட்டிருக்காரு, உதப்பட்டிருக்காரு. கடுமையான ஒரு உழைப்பு அது. இவ்வளவு நாள் இவ்வளவு தடவை ஜெயிலுக்கு வந்தவங்க வந்து உங்களுக்கு இந்தியாவில் எந்த சிஎம் இருக்க மாட்டாங்க இவரை தவிர. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் சிறைத்துறை முன்னாள் டிஐஜி ராமச்சந்திரன் அவர்கள். சிறைத்துறையின் அந்த பெரிய மதில்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் இருக்கும். வணக்கம் சார். நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு ஒரு லைம் லைட்ல இருக்கார், வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து விஜயோட சம்பந்தப்பட்ட உங்களோட ஒரு சம்பவம் இருக்கு. வந்து குறிப்பா வந்து மத்திய சிறையில வந்து அவர் கைதிகளுக்கு பிரியாணி போட்டதா சம்பவத்தை வந்து மத்திய சிறையில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டீங்கன்னு உண்டு. அப்போ என்ன நடந்தது? நான் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தேன், ஜெயில் மதில் திகில்னு ஒரு புக்கு எழுதியிருந்தேன். வந்து ஆக்சுவலாக வந்து ஜூனியர் விடனில் வந்து வாரம் வாரம் கட்டுரையாக வந்தது. அதில் ஒரு போர்ஷன் அது வந்து அவரை பற்றி எழுதியிருந்தேன். நான் எல்லா அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், மற்ற சாமியாருங்க, கிரிமினல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பற்றி எழுதும்போது ஸோ அந்த என்னுடைய அந்த பயணத்தில் அவரும் வந்து ஒரு பகுதியில் வந்தார். அவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி பொங்கல் அந்த மாதிரி நாட்களில் வந்து ஒரு சிறப்பு உணவு வந்து கொடுப்பாங்க. இப்போ ஜெயிலில் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற சிறப்புணவு இருக்குது தனியாக. அது வந்து உங்களுக்கு வந்து சுதந்திர தினத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கலுக்கு, அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு 2 தடவை கொடுப்பாங்க. அது அல்லாமல் உங்களுக்கு இந்த பக்ரீத், ரம்ஜான், இந்த மாதிரி கிறிஸ்மஸ், இந்த மாதிரிலாம் பண்டிகை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மதத்தினர் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் வந்து பிரசன்ஸ் ஏதாவது செய்யணும்னு விரும்புவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த கிறிஸ்டியன் மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தை பைபிளுக்கு இப்படி டீச் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிற கிறிஸ்டியன் பிரிசனர்ஸ்க்காக வாரம் வாரம் சர்ச் நடக்கும் உள்ளேயே. அதே மாதிரி மசூதியும் நடக்கும் உள்ள முஸ்லீம் பிரிசனர்ஸ்க்காக. ஸோ இந்துக்களுக்கு வந்து எல்லா பிளாக்லேயும் அவங்க ஒரு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இது மசூதி தனியாக கட்டியிருப்பாங்க, அதே மாதிரி சர்ச்சு தனியாக இருக்கும். இப்படி வந்து இங்கிட்டு இருக்கும். இந்த சர்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டியன் பிரிசனர்ஸ் வந்து அப்போ ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை வந்துச்சு. அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்து இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் அந்த ப்ரீச் பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மற்ற மதத்தினரெல்லாம் வந்து பண்ணுறாங்க, நீங்களும் எங்களுக்கு ஒரு பிரியாணி போடணும் கிறிஸ்மஸுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் பார்க்குறேன், நான் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சர்ச்சை அப்ரோச் பண்ணுறாங்க, வெளியே இருக்கிற சர்ச்சஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 2000 பேருக்கு ஒரு பிரியாணி போடுறதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது, அது குறைந்த அமௌண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் அது. ஸோ அந்த இவங்க அப்ரோச் பண்ண சர்ச்செல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எங்களால் வந்து அவ்வளோ பெருசாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களே என்னமோ தெரியாது. அந்த என்ஜிஓ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்ரீவசன லாயர், அப்போது அவங்க லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து இந்த என்ஜிஓ குரூப்பில் வந்து வராங்க. அவங்ககிட்ட இந்த பிரிஸ்னஸ் கேட்குறாங்க. அவங்க வந்து விஜய் அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிரிஸ்னஸ் இந்த மாதிரி வந்து பிரியாணி வேணும்னு கேட்குறாங்க, உங்களால் செய்ய முடியுமா, இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு. அது என்ன கான்ட்ரிபியூஷன், என்ன எல்லாம் எவ்வளோ ஆகுமோ அது நானே கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணிவிடுங்க, நீங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 2000 பேரும் இருப்பாங்க, அப்படின்னு பண்ணிவிடுங்க நீங்கள். அப்போ அவங்க வந்து எவ்வளோ செலவாகும் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னால், இல்லை அதுக்கு மேலேயா இருந்தாலும் சரி பரவாயில்ல, 2 மடங்காக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கொடுக்குறத வந்து நீங்கள் நல்லா கொடுங்க,
அது பிரிஸ்னஸும் திருப்தியாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து நானும் திருப்தியாக இருக்கணும் உங்களுக்கு கொடுத்தேன்றது இல்லை. அதனால் நல்லபடியாக கொடுக்கணும். அதனால் நீங்கள் 4 லட்ச ரூபா கூட வச்சுக்கோங்க, நீங்கள் நல்ல பிரியாணியை கொடுங்கன்னாங்க. சம்சோஸாக பிரியாணி வந்து இது பண்ணாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இது வந்து இந்த க்ரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் வந்து அதை வந்து இனிஷியேட் பண்ணதுனால அவங்ககிட்ட நாங்கள் ஒரு லெட்டர் வாங்கி இந்த மாதிரி நாங்கள் பிரியாணி போட போகிறோம் பிஹால்ஃப் ஆஃப் கிறிஸ்மஸ்க்காக பர்மிஷன் கேட்டு அவங்க ஒரு லெட்டர் கேட்டவங்க, ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நாங்கள் லெட்டர் கவர்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அவங்க வந்து க்ரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் கேட்டிருக்காங்க. பிலாந்தெரபிஸ்ட் வந்து கொடுக்கலான்னு ப்ரெசன்ட் மேனுவலில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ பர்மிட்டட். சரி கொடுக்கணுன்னா கொடுக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் பர்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரியாணி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பிரியாணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. நல்லா வந்து பிரிஸ்னஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீஸ்ட் சாப்பிட்டதே கிடையாது. போதுன்ற அளவுக்கு. ஏன்னா வருவாங்க கொடுப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சில இடங்களில் வந்து இவங்க ஒரு கம்பல்ஷனுக்காக வந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்க ஒரு வந்து அது வந்து அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் 50 வயசு 60 வயசு ஆள் கிடையாது. எல்லாம் 20 வயசு 30 வயசு ஆள். அவன் ஒன்றுக்கு 3 சாப்பிடுவான் அவன். ஸோ அவன் எவ்வளோ சாப்பிட்றானோ அவ்வளோ கொடுக்குற முதல் ஒரு பிரியாணி கொடுத்தது இவங்க தான். ஏன்னா நிறைய பேர் பிரியாணி கொடுக்க நாங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் பிரிஸ்னஸ் மத்தியில் வந்து கொஞ்சம் ஒரு பேசும் பொருளாகவே இருந்துச்சு. அடே இப்போ இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ யார் கொடுத்தாங்கன்னா அப்புறம் விஜய் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அவங்க வந்து விஜய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க, பிரிஸ்னஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து விஜய் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து ஏன்னா அந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல, கவர்மெண்ட் போனதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பர்மிஷன் வரதுக்கு. ஸோ அதை போஸ்ட்பான் பண்ணிட்டோம். நாங்கள் போஸ்ட்பான் பண்ணி பொங்கலுக்கு வந்துருச்சு. அது பிரியாணி கிறிஸ்மஸ் கொடுக்க வேண்டிய பொங்கலுக்கு வந்துச்சு. பொங்கல் அன்றைக்கி கொடுத்தோம். நாங்கள் 15ஆம் தேதி நம்ம பிரியாணி சர்வ் பண்ணோம். அவரும் வந்தார், அந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டார். எல்லாம் பிரிசன்ஸ்க்கெல்லாம் பிரியாணி கொடுத்தாரு. ரொம்ப வந்து அவரும் ஹாப்பியாக இருந்தார், பிரிசன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நன்றி அறிவு கூட்டம். அது இந்த நன்றி அறிவு கூப்பிட்டு வந்து சொல்லும்போது வந்து ஆன் பிஹால்ஃப் ஆஃப் பிரிஸ்னஸ் நான் தானே நன்றி சொல்லணும், ஒரு ஓவர்வெல்மிங் சொல்லலாம், அது மாதிரி சொல்லலாம். என்கிட்ட கொஞ்சம் இவ்வளோதான், இந்த மாதிரி யாரும் பண்ணதே கிடையாதுன்றனால என் பிரிஸ்னஸ் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் வந்து நான் வந்து ஒரு அதிகமாக பேசிடணும்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு சிலைடையாக வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி அவங்க அப்பா பட்ட கடனை மகன் அடைச்சிருக்காரு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி மீட்டிங்கில் பேசிட்டேன். அது உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற 2000 பிரிசன்ஸுக்கு ஒன்றும் புரியல. 2வது ப்ரெஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து எல்லாமே வந்திருக்காங்க. ஏன்னா அப்படி என்ன சொல்கிறாரு, அவர் அப்பா பட்ட கடன் மகன் அடைச்சிருக்காருன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அப்புறம் சொன்னேன், ஆமாம் உண்மைதான். நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் கலைஞர் கதை வசனத்தில் வந்து அவர் எஸ்.சி. சந்திரசேகர் தான் படம் எடுத்தார். அவர் ஸ்டோரி வந்து டிஸ்கஷனுக்கு வந்து தினமும் வருவார். ஸோ இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து ஜெயிலர் ஆஃபீஸ், அப்போ நான் ஜெயிலர், என்னுடைய ஆஃபீஸில் தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக அவர் பார்க்குறக்கு எல்லோரும் வருவாங்க, காலையில் சாயந்தரம் வரைக்கும் அவர் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போவார். அது அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் தான், உங்களுக்கு என்ன டைமோ அந்த டைமில் தான், அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்தாங்க, பேசினாங்க, அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கதாசிரியரும் டைரக்ஷனும் போய் நாள் கணக்கில் ரூம் போட்டு அவங்க வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணி அதை முடிவு பண்ணுவாங்க. அது லட்சக்கணக்கான ரூபாய் ஆகும் அதுக்கு. ஸோ சந்திரசேகர் 1 ரூபா கூட பணம் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த கடனை வந்து மகன் வந்து பிரியாணி போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இது வந்து சும்மா வந்து ஒரு கூட்டத்தை வந்து ஈர்க்கணுன்றதுக்காக சொன்ன ஒரு செய்தி தான். அது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹிந்துலலாம் ஒரு கட்டம் கட்டி ஒரு காலம் செய்தியாக போட்டாங்க அதில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்மோடு இருக்கிறேன், பக்கத்தில் வந்து ஒரு விஜய் இருக்காங்க, அந்த பிரியாணி போட்ட பிரிஸ்னஸ் அந்த இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் காலம் மாதிரி அதில் போட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு முக்கியமான நாள் அது. அந்த நாளில் வந்து அவங்களுடைய செய்தி வர்றது பாக்ஸில் இந்த செய்தி வந்துடுது. ஸோ அவங்க என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி உடனே அவங்க வந்து யாரை கட்டி இவங்க பிரியாணி போட்டாங்க, நாங்கள் ஒன்றும் பர்மிட் பண்ணலையே, ஆச்சா பச்சா. அவங்க வந்து உடனே கவர்மெண்ட்டை கூப்பிட்டு ஆஃபீஸஸ் எல்லாம் கூப்பிட்டு உடனே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க, நீங்கள் எப்படி போட முடியும், அந்த மாதிரி எப்படி இவர் உள்ளே போனார், எப்படி இவர் பிரியாணி போட்டார். ஸோ இன்னொரு கொஸ்டின் அது. அப்புறம் வந்தாங்க, அது வந்து அப்புறம் வந்து நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சோம், நீங்கள் தான் பர்மிட் பண்ணிருக்கீங்க, இந்த கிரீன் இண்டியா ஃபவுண்டேஷன் தான் அதை வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அவங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு அதில் வந்து அவங்க லிஸ்ட் ஆஃப் விசிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் இவரும் இருக்கார். ஸோ கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த மீட்டிங்கில் பேசும்போது இன்னொரு வகையில் போது என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்னொரு வார்த்தை சொல்லிட்டேன். நான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து யாரும் வந்து அவ்வளவு வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பிரியாணி எல்லாம் போட மாட்டாங்க அந்த காலத்தில். நான் சொல்கிறேன், நான் சொல்ல 20-25 வருஷத்துக்கு முந்தி
ஸோ இவ்வளோ பணம் செலவு பண்ணி போட்டுறாங்க. அது ரெண்டாவது வந்து இவர் வந்து இவர் கொடுக்குறது வந்து யாருக்குமே வெளியே தெரியாது. அது மாதிரி அவர் அதான் முன்னாலே கேட்டுக்கிட்டார். நான் பிரியாணி போகிறேன்னு யாருக்கும் சொல்ல வேணான்னு கூட சொன்னாராம். வலது கை கொடுக்குறது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து நிறைய தர்ம காரியங்களை பண்ணுறாரு. அப்போ அது மாதிரி தான் எம்ஜிஆரும் நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். யாருக்குமே தெரியாது. இவரும் ஒரு வளர்ந்து வர நடிகர், அவரும் ஒரு நடிகராக இருந்தார். அவரும் எம்ஜிஆர் மேலே ஒரு புகழின் ஒரு சிகி வந்து இவர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவரும் வந்து ஒரு அரசியல் கட்சி எதுவும் தொடங்குறதுக்கு தகுதியானவர் தான். இவர் அத்தனை மக்களை ஈர்த்து வச்சிருக்காரு. இவர் நிறைய வந்து இவருக்கு ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவர் நாளைக்கு வந்து அரசியலில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர் டிசர்வ்ஸ் ஃபார் இட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி சமூக காரியங்கள் பண்ணுறாரு. மக்களுக்காக வந்து அவர் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. சம்பாதிக்கிறது அவர் மட்டும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நான் அதில் பேசியிருந்தேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து நீங்கள் அவரை வந்து உண்மையை எடுத்துக்க முடியும்? அவர் கூட எப்படி நீங்கள் ஈக்குவல் பண்ண முடியும்? அவரை எப்படி எம்ஜிஆர் மாதிரி வருவாங்க அப்படி சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எம்ஜிஆர் தங்களுக்கே உரியவங்கன்ற மாதிரி அவங்க வந்து அதில் கோச்சிக்கிட்டாங்க. அவங்க நாங்கள் அப்படி எதுவும் சொல்லலை, சும்மா வந்து இருக்கிற உண்மையை சொல்கிறோம், என்னங்க சொல்கிறீங்க அப்படி சொன்னோன்னா அவங்க வந்து உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு என்கொயரி, அது முடிஞ்சு நான் அடுத்த நாளே வந்து என்கொயரியில் ஒன்றுமே இல்லை, சட்டப்படினா எல்லாம் நடந்திருக்கு. உடனே என்ன பண்ணுறது, நீங்கள் வைக்காதீங்க, உடனே தூக்கினுங்கன்னு கடலூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த பிரியாணி கொடுத்த வரலாறு. ஆகும்போது அன்னைக்கு நான் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முந்தி நான் வந்து இவர் ஒரு அரசியல் தலைவராகவார் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வந்து அது உண்மையாக இருக்கு பாருங்க. அது ஒரு ஃபோர்காஸ்ட்னு சொல்ல முடியாது என்னால். இந்த ஃப்ளோட்டில் எங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அவருடைய கேரக்டர்லாம் வந்து பார்க்கும்போது அவர் அதுக்கு டிசர்விங்காக இருந்தார். அவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரி வந்திருக்காரு. இன்னும் நிறைய பிரபலங்கள், குறிப்பாக ஜெயலலிதா, அப்புறம் சசிகலா, அப்புறம் கலைஞர் அரெஸ்ட் அப்பெல்லாம் கூட நிறைய சம்பவங்கள் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்திருக்கு. அப்போல்லாம் நீங்கள் அங்கே பணியில் இருந்தீங்களா? 84 நான் வந்து மெட்ராஸ் ஜெயிலுக்கு வரேன். நான் வெள்ளூர் ஜெயிலேருந்து மெட்ராஸ் ஜெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரேன். அப்போ கலைஞர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 5000 பேருக்கு மேலே வந்து அரெஸ்ட் ஆகி ஒரு சட்ட எரிப்பு போராட்டம்னு நினைக்கிறேன். சம்திங் இது என்ன போராட்டம்னு சரியான ஞாபகம் இல்லை. அதில் வராங்க. அப்போ நான் வந்து அவர் வந்து ஜெயிலில் எங்க கூட தான் இருந்தார். அப்போ என்ன நடந்துச்சு? அப்படி இப்போ அன்னைக்கு கலைஞர் அரெஸ்ட் அப்போ வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக இருந்தது. அவர் அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து 2001 மேம்பால உழவல். அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி தான். அது யாரை கேட்டேனாலும், அது ஒரு எதிரியை கேட்டாலும் அது கொடுமையான நிகழ்ச்சி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 2001 வரைக்கும் வந்து சிஎம்மாக இருக்கார் அவர். ஒரே மாதத்தில் வந்து அவரை தூக்கி தரதரான்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு ஊழல் வழக்கு மேலே போட்டாங்கன்னா அதில் என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள்? அது வந்து ஏன் அப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லது. இவங்களும் கேட்கல. இவங்களும் அந்த ஆட்கள் வந்து யாரும் தேடி பிடிச்சலாம் இவங்க யாரும் வந்து அவங்க யாரையும் ஒன்றும் தண்டிக்கவும் இல்லை. அவங்க வந்து அவ்வளோ மெக்னானிஸாக நடந்துக்கிட்டாங்க. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு அப்படி போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, நல்ல வாரண்ட் வாங்கிட்டு வாங்க, காலையில் கொண்டு போங்க, காமிங்க. அவர் என்ன ஏற்கனவே வந்து சிஎம் இருந்தால் அவர் தெரியாதான் சட்ட நடைமுறைகள் என்னன்ட்டு அவர் போகிறாரு, கூட ஜெயிலுக்கு போகிறாரு. அதில் ஒன்றும் பெரிய ஒரு சிரமங்கள் எதுவும் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு நான் ஓடியா போயிடுவார் அவர். அதெல்லாம் வந்து இவங்க வந்து வேணுன்ட்டே வந்து சீனை கிரியேட் பண்ணுது. ஏன் அவங்க 12 மணிக்கு போனாங்கன்னா அவங்க பக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, விடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய கூட்டங்கள் கூடிடும், திருப்பி இந்த அரெஸ்ட் ஆகி அவரை மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறதுலாம் பெரிய கஷ்டமாக இருக்கும், ப்ராசஸ் பெருசாக இருக்கும் அது போலீஸ். அதனால வந்து ரசபாசங்களை தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு மிட் நைட் அரெஸ்ட் அவங்க எய்ம் பண்ணாங்க. நைட்டாக கொண்டு போயிட்டோம்னா காலை வெடியறதுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு போய் ஒரு ஜெயிலில் சேர்த்திடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க சைடுடைய நியாயம் அது. பட் அதுக்கு வந்து அப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அவங்க வந்து நல்லபடியாக கொண்டு போயிருந்துருக்கலாம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தமிழ் மக்களிடையே. ஏன்னா ஒரு தமிழின தலைவர்னு கண்டறியப்பட்டவர் அவர். அவருக்கு வந்து அது வந்து அந்த டிவியில் வேறு அது காமிச்சா ஐயோ கொள்றாங்களே அப்படின்ற அந்த சப்தங்கள்லாம், அந்த ஓலங்கள், அது எல்லாரும் மனசுலையும் பகீர்னுச்சு. அது காலையில் டிவியை திறந்த உடனே அந்த ஓலம் வந்து ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்குச்சு சாதாரண எல்லார் மக்களுக்குமே. பொதுவாக வெறும் அந்த கட்சிக்காரனுக்கு மட்டும் இல்லை, அது இவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டியது இல்லைன்னா எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. ஸோ உடனே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மேலே வந்து அப்போ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் அது உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி உடனே அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த என்டிஏ கூட்டத்தில் வந்து இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னு கூட சொன்னாங்க அவங்க. கலைஞர் அதுக்கு ஒத்துக்கல. அது மறுபடியும் திருப்பி 4ஆம் தேதிக்குள்ளே அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை ஜாஸ்தி நாள் உள்ளே வைக்கல அவர். அது வந்து உள்ளே வைக்கலன்னா இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து ஒரு வெளியே போக மாட்டேன்ட்டார்.
இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் இந்த சென்ஸ் எப்படின்னு கேட்டால் பெயில்னா பிணைய விடுதலை தான். அது வந்து உங்களுக்கு வந்து பெயில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒரு பெயில் ஆர்டர் வந்து அவங்களே மூவ் பண்ணி, ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து ஒரு பெயில் ஆர்டர் மூவ் பண்ணி அவரை வந்து பெயில் ஆர்டர் அனுப்பிச்சு அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் இன்னும் பெயில் கேட்கலையே, இது என்ன பெயில் அப்படின்னு கேட்குறாரு இவர்கிட்ட. அப்போ நான் மெட்ராஸ் ஜெயில் ஷோ பண்ணணும், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், நான் பெயிலில் போக விரும்பலை. என்னுடைய ஆட்களே அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தா கூட நான் பெயிலில் போக விரும்பலை, நான் எந்த ஊழலும் பண்ணல, நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லைங்க உங்களுக்கு. ஜெயிலுக்குள்ள அவ்வளோ அந்த வயசில் நான் வந்து இருக்கிறேன் நான். ஏன்னா அவருக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபார்மாக இருக்கார் அவர். எதுவும் ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி இருக்க முடியுமா? அது நான் எந்த ஊழலும் பண்ணலை, நான் ஏன் வந்து இவங்க கொடுக்குற பெயிலில் வெளியே போகணும்? குற்றமற்றவனு என்னை வந்து தீர்மானம் பண்ணி என்னை விடுதலை பண்ணால் நான் போகிறேன் வெளியே, இல்லைன்னா வெளியே போக மாட்டேன், நான் இந்த பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டார் அவர். அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வந்து இல்லைங்க நீங்கள் வந்து வெளியே போகணும், அதெல்லாம் முடியாது. அவங்களுடைய சைடில் இருந்து முரசொலிமாறன் அவங்க லாயர்ஸ் கூட சொன்னாங்க, இல்லை நான் வெளியே வர தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டில் ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து இவ்வளோ வயசாகி தனியாக இருக்க முடியாது, நீங்கள் தனி ஒருவனாக உள்ளே வந்துட்டார் அவர். இந்த ஃபஸ்ட்டு டைம் அது. ஏன்னா எப்போவுமே வரும்போது 3000 4000 5000 பேர் கூட சேர்ந்து வருவார் அவர். இந்த ட்ரிப் வரும்போது தனியாக ஒரு ஆளாக வராரு. அது மட்டும் இல்லாத பொலிட்டிக்கல் ரீசனில் வருவாங்க. இப்போ ஒரு ஊழல் வழக்கில் வந்து கைதாகி வர்றாங்க உள்ள, ஒரு கிரிமினல்ன்ற ரெக்கார்டோட உள்ளே வர்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பழுக்கற்ற ஆள் தான், யார் என்ன சொன்னாலும் சரிதான் அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சச் அ சிம்பிள் மேன். எனக்கு தெரிஞ்சவர் ஒரு சிஎம்னுடைய எந்த ஒரு பந்தாவும் அவர்கிட்ட இருக்காது. அவருடைய உணவாகட்டும், நடை உடை பாவனையாகட்டும், அவருடைய உடைகளாகட்டும், அவருடைய பேச்சாகட்டும், எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த சிஎம்ன்ற அந்த கர்வமே இருக்காது. நான் எதுவும் பண்ணல, நான் ஏன் போய் இதை வந்து ஏற்றுக்கணும், நான் மற்ற குற்றப்பட்டவங்க எப்போ அவங்க சொல்கிறாங்களோ அப்போ நான் வெளியே போகிறேன், அது வரைக்கும் நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டார் உள்ள. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, வெளியே போக மாட்டாருன்னா அவங்க வந்து வெளியே போகலன்னு கேட்டால் பிரச்சனை பெருசாகிடும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி அங்கே மறியல், அடுத்த நாள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே மந்திரி சபை, அங்கே வந்து அவங்க மந்திரி சபை கூடி அவங்க அது ஆலோசனைக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. அங்கேருந்து மந்திரி சபையில் அவங்களுடைய என்டிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய இடங்களில் போராட்டங்கள் வெடிக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணி இவர் வெளியே கொண்டு போயிடணும், வெளியே அனுப்பிச்சிடணுன்றது. சரி இப்போ எப்படி வெளியே அனுப்புறது இவர் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து அந்த வாரண்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் வந்து வாய்தா போடாமல், டேட் ஆஃப் அவங்களுக்கு ஒரு வாய்தா போடுவாங்க இல்லைங்களா, அது போடாமல் நோ லாங்கர் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி அதில் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க. அதாவது இப்போ வந்து இது தேவையில்லை, இந்த வழக்கில் இப்போ நீங்கள் தேவையில்லை, எப்போ தேவையோ அங்கே கூப்பிட்டுக்கணும் அப்படின்றது சைலண்ட். அதில் இப்போ நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அப்போ வழக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவரை வெளியே அனுப்பிச்சோம் நாங்கள். அப்போ உள்ளே அவர் தனியாக இருந்தாருன்னு கூட சொன்னீங்க, எப்படி இருந்தார், என்ன உள்ள நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன். இவரை கொண்டு போய் வச்ச இடம் வந்து ஒரு ஃபேமிலி யார்டு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வழக்குகளில் வந்து அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து நிறைய கேஸுகளில் சம்மந்தப்பட்டு வழக்குகள் போயிட்டு இருந்து சிலதில் கன்விஷன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் திருப்பி இந்த கவர்மெண்ட் தான் வரும், நிறைய பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால் கட்டாயம் இந்த கவர்மெண்ட் தான் வரும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க அவங்க. அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒருவேளை வந்து மறுபடியும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இவங்களை ஒருவேளை அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், போன ட்ரிப்பு அவங்க ஜெயிலுக்கு வரும்போது அவங்க வந்து நிறைய வந்து குற்றங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜெயிலில் வந்து பெருச்சாளி வருது, கரப்பாம்பூச்சி வருது, அது வருது, இது வருது அப்படின்லாம் நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரிப் ஒரு ட்ரிப்பு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம திடீர்னு பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா எப்படிங்க வைக்க முடியும், அதனால் நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கும் ரெடி பண்ணி வைப்போம் இதை அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்க ஃபீமேல் பிரிசனர்ஸ், அது ஃபீமேல் என்க்ளோஷர் அது டோட்டலாக அங்கே தான் சசிகலாம் வச்சுருந்தோம். நாங்கள் ஃபீமேல் என்க்ளோஷரில் மொத்தத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பிடபிள்யூடி சொல்லி அதை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி உள்ளே ஒரு டாய்லெட்டுலாம் வச்சு, முதல்ல டாய்லெட்டுக்கெலாம் வெளியே போகணும், உள்ளே ஒரு இன்சைட்லேயே ரூமுக்குள்ளேயே ஒரு டாய்லெட்லாம் வச்சு அதை கொஞ்சம் ரூமெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த இடத்த சரி இந்த மாதிரி யாராவது விஐபிஸ் வந்தால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எல்லாம் வந்து கலர் வாஷ்லாம் பண்ணி ஜம்முன்னு இருக்காது. வந்தது யார் வந்தாருன்னு கேட்டால் இவர் வந்துட்டார் உள்ள. ஜென்ரலாக அவர் வந்தாருன்னா நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு செல்ஸ் இருக்குது, அதில் தான் அவர் அங்கே தான் போவார் எப்போவுமே. எப்போ வந்தாலும் அங்கே தான் அவர் இருப்பார்.
இந்த ட்ரிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப் வந்து இந்த தடா பிரிஸ்னஸ் அதுக்கு இல்லாமல் முஸ்லீம் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தாங்க அப்போ. ஸோ நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ் பிரிசனர்ஸ் அந்த ஏரியாவில் இருந்ததுனால ஸோ அங்கே தான் வச்சு ஏதாவது பிரச்சனை ஆகிடுறது. மோரோவர் தட் வந்து இப்போ அவர் கூட வேற நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, தனியாக இருக்கார். ஏற்கனவே சிஎம்மாக இருக்கிறாள். இவர் வந்து தடாய்க்கில் போட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இவர் பீரியடில் வந்து குண்டாஸுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே தான் சம்பாதம் நடந்துறது என்னப்பட்டதுனால நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை அங்கே வைக்கிறதுக்கு தயாரில்லை, தனியாக ஒரு என்க்ளோஷர் கொண்டு போயிடணும்னு தீர்மானம் பண்ணோம். இந்த ஃபீமேல் லேடை வந்து அந்த இதை கன்வெர்ட் பண்ணி அதை விஐபி பிளாக் மாதிரி பண்ணி அங்கே கொண்டு போயிட்டோம். ஜே கிளாஸ் பிரிசனர்ஸ் போடுற பிளாக்னு சொல்லிட்டு. அப்போ கேட்டார் அது வந்து என்ன ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கீங்க, ரூம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, நான் அங்கெல்லாம் கொண்டு போவீங்க எப்பவுமே, இங்கே கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த அம்மாவுக்கு ரெடி பண்ணுது அது, அங்கே போல நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு. சரி நாங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வருவோம், இன்னும் நான் வருவேன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வருவாங்க, 2 பேர் தவிர யாரும் வருவாங்க, அதனால் இது வந்து அப்படியே வச்சுருங்க, இது வந்து விஐபி பிளாக்காக வச்சுங்க, சிஎம் பிளாக்காக வச்சுங்க இது அப்படின்னாரு. அப்போ கூட அந்த இதில் கூட அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, வீல் சேரில் தான் மூவ் பண்ண முடியும், டாய்லெட் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த ஒரு 4 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 4 நாள் கூட யாரும் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய கேடட்ஸ் யாருமே இல்லை. ஸோ எங்களுடைய ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அவரை கவனிச்சுக்கிட்டோம். நாங்கள் ஜெயலலிதா வந்தது சொன்னீங்க, சரி ஜெயலலிதா சசிகலா அரெஸ்ட் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்காக தான் அந்த 6 ரூம் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்தப்போ எப்படி இருந்தாங்க? இல்லை அவங்களும் இந்த மாதிரி செல்லில் தான் இருந்தாங்க முந்தி வரும்போது. இப்போ ரெடி வரும்போது தான் கொஞ்சம் ரெடி பண்ணி வந்தோமே தவிர அவங்களுமே வரும்போது இந்த செல்ஸ் தான் இருந்துச்சு அவங்க, அதனால தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த 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 பிளாக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூவத்தினுடைய கரையில் இருக்கிற மாதிரி தான் அது. அதை கூவத்தையும் இதையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வால் மட்டும்தான் நடுவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கூவத்தினுடைய டர்ட் உள்ளே வராது, அவ்வளோதான். இந்த பக்கம் செவத்துக்கு இந்த பக்கம் எல்லாம் நீட்டாக இருக்கும். பட் என்ன தான் நீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கேருந்து பூமிக்குள்ளே வர இந்த எலியோ பெருச்சாலியோ நாங்கள் தடுக்க முடியாதுல்ல உங்களுக்கு, அது சில நேரத்தில் தடுக்க முடியாத ஒரு சமாஜம். அப்போ வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிருக்காங்க, நாங்கள் வந்து வலையெல்லாம் அடித்து அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக. அங்கேயே தான் அவங்க சசிகலாவும் இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க வரும்போது ஆனால் இப்போ கலைஞர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் 4 நாள் இருந்தார், அவங்க கொஞ்சம் கூடுதல் நாட்கள் இருந்தாங்க. ஆமாம். ஸோ எப்படி இருந்தாங்க உள்ள, அவங்க மனநிலைகள் எப்படி இருந்தது? ஜெயலலிதா வரும்போது நான் இல்லை, உள்ள வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க, அவ்வளோதான். அந்த ப்ரெசன்ட் லைஃப் தான் இருந்தாங்க அவங்க. எந்த விதமான வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க அவங்க. ஏன்னா வெளியிருந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட்ஸு, ப்ரெட்டு அது மாதிரி அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு நேரம் வந்து ப்ரெசன்ட் சாப்பிடுவாங்க அவங்க. திங்ஸ் எல்லாம் அவங்க ரிமாண்ட் பிரிசனர்ஸ் தானே அவங்க, என்ன வேணாலும் வெளியிருந்து வாங்கிக்கலாம், அவங்களுடைய பெட்டிங்ஸு அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அவங்க உள்ளே வந்த உடனே வந்து கலைஞர் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அவங்களுக்கு ஃபேன் கொடுத்தாங்க, பெட்டு, கட்டில் எல்லாமே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாம் ஏ கிளாஸ் கிடையாது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் யார் வந்தாலும் ஏ கிளாஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அது பொலிட்டிக்கல் ரீசனில் எந்த பிரிசனர்ஸ் உள்ளே வந்தாலும் அவங்க வந்து ஏ கிளாஸ் பிரிசனர் ஆகிட்டாங்க. அது முந்தைய அவங்க ஏ கிளாஸ் கிடையாது. அவங்க ஏ கிளாஸாக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்க அப்படின்னு சொல்லி ஜெயில் சூப்பரண்ட் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபேனு, கட்டில், மெத்த எல்லாமே கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ கலைஞர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் வேலூருக்கு மாற்றதுக்கு ஒரு முயற்சிகள் நடந்தது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சுது. அந்த மாதிரி எதுவும் நடந்தது? ஆமாம், வேலூருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாரண்ட் வந்து சென்னை சென்ட்ரல் பிரிசன் தான். இங்கே இருக்கிற லோக்கல் கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தான் அட்ரஸ் பண்ண முடியும், நாங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரண்ட் சென்ட்ரல் பிரிசன் சென்னை, எனக்கு தான் வாரண்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இவரை வந்து அங்கேருந்து இவர் அரெஸ்ட் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, அவரை கொண்டு போய் சிபிசிஐடி ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நைட்டெல்லாம் அங்கே அவரை ஒரு நாற்காலில் உட்கார வச்சுருந்தாங்க. காலையில் வெடிஞ்ச உடனே அவரை கூட்டிகிட்டு போய் நேராக வெப்பரி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து மகஜரெல்லாம் எழுதி எடுத்துகிட்டு கொண்டு போய் நேராக மேஜிஸ்ட்ரேட், அப்போ வந்து இந்த டவர் பிளாக்னு சொல்லி வருகிறார், அங்கே வந்து அசோக் குமார்னு ஒரு ஜட்ஜ் இருந்தாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு ரிமாண்ட் வாங்கினாங்க. அவங்க 10 days ரிமாண்ட் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டு இப்போ நேராக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு தான் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அவர் உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கண்டிஷன் வந்து நைட்டெல்லாம் அவர் வந்து இது மாத்திரை எதுவும் சாப்பிடல, நைட் அவர் 10-12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாராம், அப்படியே வந்து படுத்திருக்காரு, தூங்கிட்டார் அவர்.
ஒரு 1/2 ஹவரில் வந்து எல்லாம் கதவு டமாண்டமாக தட்டினோன்னா எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. ரொம்ப வந்து டென்ஸ் ஆகிட்டார் அவர். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய பிபிலாம் ஏறிடுச்சு அவருக்கு. ஸோ ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்காரு. அவரே வந்து வீட்டில் ஒரு ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி தான் அவரை அனுப்பிச்சி வைக்கிறாரு ஜட்ஜு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாமல் இவங்க என்ன பண்ணாங்க, நேராக வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில் கொண்டு வரக்குள்ளே எங்களுக்கு ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவரை வெள்ளூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரீசன் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து உள்ளே வந்து நிறைய வந்து டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்கனால இவருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு ரீசன். அது வந்து நாங்கள் ரீசன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து அவர் இங்கே வைக்க வேணாம், நீங்கள் வெள்ளூர் அனுப்பிச்சிருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த வாரண்ட்டை வந்து அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து அங்கே கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு, இல்லை என்ன வந்து மெட்ராஸ் ஜெயிலில் தான் போட சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு என்ன வந்து வெள்ளூருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே ஜெயில் முன்னாலே தரையில் உட்காந்துட்டார் அவர். அப்புறம் கொஞ்ச நேரம் தர்ணாலாம் பண்ணார். இந்த தர்ணா பண்ணுறதுக்கு நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெளியே கூட்டம் கூடிடுச்சு நிறைய. காலைல இந்த டிவியில் வந்து முழுசும் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா தொண்டர்களும் அங்கே வந்துட்டாங்க. எல்லாம் வந்து இந்த மேலே இருக்க அந்த ரோட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். பயங்கரமான கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 10,000-50,000 பேருக்கு மேலே வந்து ஒரே கூச்சல் போட்டு ஒரே கலாட்டா பண்ணி எல்லாம் போலீஸ் வரும். நான் அவ்வளோ சீக்கிரம் போலீஸ் ரஷ் பண்ண முடியல அந்த இடத்துக்கு, ஏரியாவுக்கு. அதுக்குள்ளே கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. ரொம்ப ஒரு ரசபசமான நேரம் அது இருந்தது. போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட வந்துச்சு. தடி பண்ணணும் அப்படின்னு தடியெல்லாம் பண்ணாங்க. அது வந்து மேலே இருக்க அந்த பாலத்துக்கு மேலே. இனிமேல் இவர் எப்படி இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறது வெளியே வேலூருக்கு, அது போலீஸ் வந்து ரொம்ப எஸ்டேட் பண்ணாங்க. இது இந்த ஸ்டேஜில் இவரை நான் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே இவ்வளோ தடை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீ ரோடெல்லாம் இவ்வளோ தடை இருக்கும், ஸோ வெள்ளூர் கொண்டு போகிறது வந்து அவ்வளோ பெருசாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணாங்க. மேலே இடத்த அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வந்து வெள்ளூர் கொண்டு போகிற சிரமமாக இருக்கும், அதனால் வந்து இங்கே மெட்ராஸ் ஜெயிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. மெட்ராஸ் ஜெயிலில் வந்து எல்லாம் வைக்க முடியாது, நீங்கள் அனுப்பிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க போலீஸ்கிட்ட. அப்புறம் நான் வந்து கூப்பிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. உடனே வந்து ஒரு மெடிக்கல் டீம் அங்கேருந்து காமிச்சு, இவர் பிரயாணம் பண்ணோன்னா அது ஃபிட் ஆகணும் இல்லையா, ஃபிட் ஃபார் ட்ராவல் வாங்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அங்கேருந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்துச்சாங்க. வந்து இவரை வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இவர் வந்து ஃபிட்டு ட்ராவலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ ஃபிட் ஃபார் ட்ராவல் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் அனுப்பிச்சிருக்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த மீன்வேல் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து காலையில் மார்னிங் நேச்சுரல் கால் எல்லாம் போகணும், காலையிலேருந்து எங்கேயும் போகலை, அங்கேயும் அலைக்கழிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படியாவது வந்து அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்து இப்போ வந்து இவர் வந்து விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அப்புறம் வெளியே போக மாட்டார். நான் எப்படி ஜெயிலுக்குள்ளே விடுறது, நானும் வந்து ரொம்ப வந்து எஸ்டேட் பண்ணிக்கிட்டு தானே, எப்படி ஜெயிலுக்குள்ளே விடுறது, இப்போ இவரை வந்து அங்கே வெள்ளூர் கொண்டு போகணுமே, நம்ம ஜெயிலுக்குள்ளே விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓல்டு மேன், மோரோவர் தட் எக்ஸ்இஎம் அவங்க, இது வந்து ஒரு இது கூட நம்ம அலோவ் பண்ணலாம், என்னத்தை பண்ண போகிறோம் நம்ம. சரி வாங்க நீங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து ஜெயில் ஆஃபீஸில் வந்து அங்கே உட்கார வச்சு, அங்கே வந்து அதுக்குரிய வசதிகள் கிடையாது ஆஃபீஸ்க்குள்ளே. அப்புறம் அதுக்கு ஒரு தனி ஒரு என்க்ளோஷர் இருக்குது, அதுக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு தடுப்பு இருக்குது. அங்கேயே வந்து கமௌண்ட் ஸ்டாண்ட்லாம் கொண்டு வர சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துலையே எல்லாத்தையும் வந்து அவருக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஜாஸ்தி தான் ஆச்சு. திருப்பி அந்த பால்பிட்டேஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. திருப்பி எங்கள் ப்ரெசன்ட் டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு சொன்னாங்க வந்து இல்லை சார், கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீம் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்புறம் அவங்க வந்தாங்க. அவங்க பிபிஎல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும், அது வேண்டாம், நாங்களே சஜஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி வச்சு தொலைங்கன்னு சொல்லி எங்களுக்கு பர்மிட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் கொண்டு போய் இதில் கொண்டு போகிறோம். இல்லை அது மாதிரிலாம் ஆச்சு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் தானே, இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது தானே இதெல்லாம். உங்களுக்கு எதுவும் அழுத்தங்கள் இருந்ததா சார் மேலேருந்து? அழுத்தங்கள் இருக்கும் எங்களுக்கு, இது வச்சு தான் ஆகணும், அப்போ வச்சு தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு. அவங்க அப்படி தான் சொன்னாங்க. இவங்க வந்து நாங்கள்லாம் ஒரு பிராண்டட்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் உள்ள வர்றாங்க. நாங்கள் வந்து நான் டிஎம்கேக்காரன், நான் ஏடிஎம்கேக்காரன், நான் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்தீங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் பிரிசனர் அவ்வளோதான், கிரிமினலாக வந்தீங்கன்னா நீங்கள் கிரிமினல் அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான். ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க வந்து இவங்க வந்து இந்த கட்சிக்கு வேண்டியவங்க,
இந்த கட்சி என்ன நமக்கு செஞ்சிடறாங்க, ஒன்றும் செஞ்சிட போகிறது கிடையாது. அவங்க எங்களை பார்க்குற கூட விரும்ப மாட்டாங்க. அழுத்தங்கள் இருக்கும் சில நேரங்களில் வந்து இவன் அந்த கட்சிக்கு வேண்டியவன் நீ அதை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் எங்களுடைய அந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நியாயமாக இருந்தவங்க கேட்டால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் விஜய்க்கு சொன்ன மாதிரி தான், எதுவும் என்ன பண்ணிட முடியாது, டக்குன்னு எதுவும் பண்ணிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ள விதிகளுக்கு இடம் இல்லைல்ல, உங்களுக்கு எல்லா விதிகள் படி போயிட்டோன்னு வச்சுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவரை நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதாபிமான முறையில் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பட் பிரிசனுக்கு உள்ளே போகல அவர். ஸோ இஸ் இன் மை ஆஃபீஸ், அது இட் இஸ் மை ஜெஸ்டர். நான் வந்து அது வந்து பண்ணலாம். அது என்ன வந்து எனக்கு வந்து அந்த உரிமை இருக்குது. எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரல என்ன இருக்குது உங்களுக்கு? ஏன்னா அங்கே வெளியே கூட்டம் கொடுத்து அங்கே லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, போலீஸ் எனக்கு கேட்டுக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி நான் உள்ளே கூட்டிகிட்டு வரேன் இல்லைங்களா? சொல்கிறது காரணங்கள் 100 இருக்குது. பார்க்குறாங்க, டிவி அதை விட்னஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அதனால் அதில் வந்து எங்களுக்கு வந்து அழுத்தங்கள் சில நேரங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நாங்கள் கடந்து போயிருந்துருவோம், அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியல, பாவம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க என்னமோ செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ ஒரு கலைஞரை நீங்கள் உள்ள அனுமதிச்சதுனால மேலிடத்தோட கோபத்துக்கு எதுவும் நீங்கள் ஆளானீங்களா? அது வந்து அவரே தாங்க பதில் சொன்னார் அதுக்கு. நான் பதில் சொல்லலை. இது வந்து இது முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட்டிங் நடக்குது. ப்ரெஸ் மீட்டிங்கில் அவரை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து 2 கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி அது. இந்த மாதிரி வந்து உங்களை வந்து இந்த மாதிரி இவ்வளோ கொடுமையான முறையில் உங்களை வந்து சித்திரவதை பண்ணி ஜெயிலில் வந்து கொண்டு போய் போட்டாங்க, வழக்கு உங்கள் மேலே குற்றங்கள் எதுவும் இல்லாமல், அதனால் இந்த ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த என்டிஏ வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு இது உடன்பாடு இல்லை, எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது வந்து எங்கள் கொள்கைக்கு முரணானது, ஸோ ஐ எம் நாட் ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நேர்மையான ஒரு பதில். அடுத்த கேள்வி எங்களை தான் கேட்டாங்க, ஜெயிலுக்குள்ளே வந்து உங்களை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும், கொடுமைப்படுத்தப்பட்டீர்களா அப்படின்னு சொல்லணும்னா அவர் சொல்லலாம், அவர் நிறைய சமாச்சாரம் சொல்லலாம். எனக்கு வந்து டாய்லெட் கூட என்னால் போக முடியாமல் உட்காந்துருந்தேன், நான் எனக்கு சரியான நேரத்தில் மாத்திரை கிடைக்கல, என்னுடைய ஆளுங்களை விசிட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண விடலை, என்னை யாரும் பார்க்க விடலை, என்னை தனியாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, எனக்கு ஒரு உதவி கூட ஒரு ஆள் இல்லை, இப்படி 100 காரணங்கள் அவர் சொல்லலாம். பட் அவர் அந்த காரணங்கள்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் வந்து என்ன சொன்னார், எந்த கொடுமைகளும் எனக்கு ஏற்படுத்தப்படவில்லை, இதை நான் சொன்னதுக்காக அந்த அதிகாரிகளுக்கு எதுவும் கொடுமை நடந்து விடக்கூடாது அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் ஒரு மெக்னானிஸ் பண்ண பர்சன். அவர் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து தன்னை நம்பி இருக்கிறவங்களை வந்து நட்டாத்தில் விட மாட்டார், ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவார். அதே மாதிரி அவர் இன்சிடெண்ட்டில் வந்து அந்த நேரங்களில் வந்து ஒரு இன்டர்வியூ காமிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுடைய கவுன்சில் ஒரு லாயர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடுற அவசர வழக்காக வந்து நான் போனேன், இந்த மாதிரி எனக்கு வந்து சட்டப்படியான என்னுடைய உரிமை மறுக்கப்பட்டது, ஏன்னா வந்து நான் அவருடைய கவுன்சில், நான் எனக்கு இன்டர்வியூ காமிக்கல, அவரை பார்க்க விடலை, நான் எப்படி அவருக்காக நான் வந்து வழக்கு வாதாடுவேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார். காலையில் 11 மணிக்கு அது கொடுக்குறாரு அர்ஜென்ட் மோஷன். உடனே அதை எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அவரை காமிக்காமல் இருந்தீங்க, நீங்கள் உடனடியாக 2 மணிக்கு நீங்கள் ஆஜராங்க. ஸோ அவருடைய லாயர் காமிக்கலைன்னா உங்களுக்கு வந்து அவருடைய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டதான அர்த்தம். அது நாங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எங்களால் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கூட்டம், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இழுத்துட்டு வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏராளமான கூட்டம், வெளியே ஒரு 1000-2000 பேர் அவர் பார்க்க நிற்கிறாங்க. எல்லாம் விஐபிஸ் தான் நிற்கிறாங்க, எல்லாம் நிறைய லாயர்ஸ். அப்போ யாரும் அதை காமிக்க முடியும், உங்களுக்கு காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் எங்கிட்ட ரீச்சே ஆகலை அவர். ஸோ அந்த பெட்டிஷனும் அந்த லாயரும் எங்கிட்ட ரீச் ஆகலை அது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யாரை நான் அவருக்கு இன்டர்வியூ காமிக்கணுமோ அதை முடிச்சு நான் கவர்மெண்ட்டு கேட்டு தான் பண்ணணும். அதுக்கும் எனக்கு வந்து சொந்தமாக வந்து எனக்கு வந்து உரிமை இல்லை. அப்போது நீங்கள் கேட்டு தான் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நான் கேட்டு தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் லாயர்ஸ் இன்டர்வியூ நாங்கள் பர்மிட் பண்ணலாம், அது யாரும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அது வந்து அவர் என்னை ரீச் பண்ணல. அதனால் அவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். அவர்கிட்ட போய் சொன்ன அந்த மாதிரி இதுக்கு என்ன ஒரே வழி, அவர் வந்து என்னுடைய லாயர் இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, நான் அதை கூட காமிச்சிட்டு முடிஞ்சு போயிடுது கேஸுன்னு அவர் பதில் சொன்னார். அவன் வந்து என் கட்சிக்காரன், என்னை பார்க்குறக்குன்னு வந்திருக்கிறான் அங்கேருந்து என்னோட பேசணுன்றதுக்காக. ஸோ என்னுடைய லாயரே இல்லைன்னு நான் எப்படி அவரை சொல்ல முடியும், அது சரியா இருக்காது இல்லை அப்படின்னாரு. உங்கள் பொசிஷனும் கஷ்டமான பொசிஷன் தான், 2 மணிக்கு உங்களுக்கு எழுத்திடுவாங்க கோர்ட்டில். சரி நான் ஒன்று செய்கிறேன், நான் என்னுடைய ஒரு லெட்டரில் என்னுடைய கவுன்சில் லிஸ்ட்டில் போடுறேன், அதில் அவர் பேரை விட்டுறேன் நான். ஸோ நாங்கள் கொண்டு போய் இதை கொண்டு போய் காமிச்சா அவருடைய அவர் கொடுத்த கவுன்சில் லிஸ்ட்டில் இவர் இல்லை. ஸோ அதனால் இவரை காமிக்கலைன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா, அந்த
ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு. நான் அடிபடக்கூடாது, அவர் அடிபடக்கூடாது. இப்போ என்னை வந்து அவர் காப்பாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து அரசாங்க அதிகாரி. பட் இருந்தாலும் வந்து இந்த கூட்டத்தில் இது வந்து என்னால் கவனிக்க முடியாது. என்னுடைய சிரமங்கள் என்னென்னு அவருக்கு தெரியும். கவர்மெண்டுடைய ப்ரெஷர் என்னன்னு தெரியும். எத்தனை லாயர்ஸ் வெளியே நிற்கிறாங்கன்னு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரிகிறது அவருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இவனால் வந்து எதுவும் செய்ய முடியாது, இவ்வளோ தான் செய்ய முடியும். ஸோ இவன் வந்து ஆனால் கோர்ட் அதெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இது பண்ணமா என்ன ஃபோக்கஸோ அதுதான். வேறு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து கோர்ட் வந்து நிச்சயமாக வந்து இதை வந்து எதாவது பெருசாக இது பண்ணுவாங்கன்னு அவர் நினச்சார் அவர். அதனால் இப்படி ஒரு பதில் சொன்னார். இது வந்து உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் எல்லாம் போயிடுச்சு. அது அவருக்கும் சங்கடமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் லாயர்ஸ் இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, இந்த பேனலில் அவர் மட்டும் முக்கியமான லாயர் கிடையாது. நிறைய அதை விட முக்கியமான லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் ஒரு பேர் இல்லை, ஸோ காமிக்கல, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி அதை வந்து டேக்கிள் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த மிசா பீரியட்லேயும் நீங்கள் தான் வந்து சென்னை மத்திய சிறையில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த அப்போ தான் இப்போ இன்றைய முதல்வர் வந்து மு க ஸ்டாலின் அப்போ அரெஸ்ட் ஆகப்பட்டார். வந்து அந்த நாட்கள் உங்களுக்கு நினைவு இருக்கா? இல்லை, மிஸ்ஸா பீரியடில் நான் இல்லை அங்கே. அவர் எங்கிட்ட இருந்ததில்லை. ஆனால் வேற அக்கேஷனில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள வந்திருக்காரு. வேற போராட்டங்கள். அதாவது வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் நாட்கள்லேயே வந்து அதிகமாக ஜெயில் எடுத்தவர் அவர் தான் இருக்கும். உங்களுக்கு அத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்தார், 50 தடவை ஜெயிலுக்கு வந்திருப்பார். எல்லா போராட்டங்களையும் அவர் கலந்துக்குவார் அவர். அதனால எல்லா போராட்டங்களையும் அவர் கைது செய்யப்படுவார். எல்லா போராட்டங்களையும் அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவருக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ தடவை ஜெயிலுக்கு வந்திருக்காரு அவர். அதிக நாட்கள் ஜெயில் இருந்ததுன்னா வைகோ அதிக நாள் ஜெயில் இருந்திருக்காரு. 5 வருஷத்துக்கு மேலே ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு. ஜெயிலுக்குள்ளே வந்து கூட சிறைவாசியாகவே 19 மாதம் இருந்திருக்காரு. மிசால 1 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காரு. நிறைய நாட்கள் இருந்திருக்காரு. சிறையில் இருந்த காலங்களில் நீங்கள் அந்த சிறையில் ஒர்க் பண்ணி? ஆமாம். நான் அடிஷனல் சூப்பராக இருக்கும்போது ஸ்டாலின் வந்திருக்காங்க. ஹி டிசர்வ்ஸ் ஃபார் த சிஎம் போஸ்ட். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. எந்த ஒரு சிஎமும் வந்து ஈவன் கலைஞர் கூட அவ்வளோ வந்து சிரமமெல்லாம் பட்டது கிடையாது. ஜெயிலுக்குள்ளேயும் சரி, வெளியவும் சரி நிறைய அடிபட்டிருக்காரு, உதப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. கடுமையான ஒரு உழைப்பு அது வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு தடவை ஜெயிலுக்கு வந்தவங்க வந்து உங்களுக்கு இந்தியாவில் எந்த சிஎம் இருக்க மாட்டாங்க இவரை தவிர. அவ்வளோ ஜெயிலுக்கு வந்திருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் ரொம்ப எளிமையானவர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்முடைய பையன்ற மாதிரியோ, அந்த கட்சியினுடைய தலைவருடைய பையன்ற மாதிரியோ, இல்லை அது வந்து பெரிய பொறுப்பில் இருக்கிறன்ற மாதிரியோ எந்த பந்தாவும் இருக்காது ஜெயிலுக்குள்ளே. இப்போ மற்றவங்கெல்லாம் வந்தாங்கன்னு கேட்டால், ஒரு எம்எல்ஏ வந்தால் கூட, ஒரு வட்டச்செயலர் வந்தால் கூட எனக்கு தனியாக ரூம் வேணுமா, நான் தனியாக இருக்கணும்னு சொல்லுவான், எனக்கு தனியாக சாப்பாடு வேணும்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் வந்து கேட்குறது உண்டு சில நேரங்களில். சிலரில் வந்து தனியாகவே வச்சுருப்போம் சில பேரை. இவரை நாங்கள் தனியாக வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட இவர் வரமாட்டார். இவர் வந்து 3000 பேர் 4000 பேர் கூட ஒன்றா தான் இருப்பார் எப்போ ஜெயிலுக்கு வந்தாலும். இப்போ இந்த ஆட்சிக்கு வர வரைக்கும் இருக்கிற எந்த ஜெயிலில் எடுத்துக்கிட்டாலும் அவர் தொண்டர்கள் கூட தான் இருப்பார் அவர். அதனால் வந்து உங்களுக்கு வந்து யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பார்க்கலாம், பேசலாம். அதில் நிறைய வந்து இவர் வந்து இந்த களத்தில் இருக்கிற அந்த உண்மையான நிலைமைகளை புரிஞ்சுக்கிறார்.